ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு முன்னதாக சுற்றுலா சென்ற 148 பேர் அடங்கிய தமிழர்கள் குழு பாதுகாப்பாக உள்ளதாக உடன் சென்றுள்ள ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசமங்கையர்கரசி கூறியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருக்கைலாய மானசரோவர் யாத்திரைக்கு 2 குழுக்களாக நாங்கள் 17, 18 ஆகஸ்ட் மாதம் புறப்பட்டு சென்னையிலிருந்து காட்மாண்டு வந்தடைந்து 20ஆம் தேதி எல்லாருமே கெருங் பார்டர் கிராஸ் பண்ணி அங்கே எல்லாருமே முறையாக எந்தெந்த நாள் எந்தெந்த இடத்துல தங்கணுமோ அங்கே தங்கி கைலை யாத்திரை பயணத்தை மிகச்சரியாக மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ 2வது நாள் பரிக்கிரமாவை நிறைவு செய்து வருகிற போதுதான் நேபாளில் நடைபெற்ற பேரிடர் துயர சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டது முதலாக மிகுந்த மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான நேபாள மக்களும் பல நூற்றுக்கணக்கான யாத்திரிகர்களும் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களும் சரி தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்களும் சரி இதில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. எங்களோடு 150 பேர் பயணத்தில் இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்கே இருக்கிறோம். நாங்கள் அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால நாங்கள் இன்றைக்கு சாகாவில் இருக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற அனுமதியை நேபாள, இந்திய, சீன அரசாங்கத்தோடு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். எந்த வழியா எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அந்த வழியாக நாங்கள் அனைவரும் தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மிகவும் மும்மரமாக மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு நேரத்துல இங்க நாங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பேரிடர்ல பாதிக்கப்பட்ட அனைவரையும் சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணை துணை நின்று எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையும் நாங்க வைக்கிறோம். இந்த துயர சம்பவத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியறதுக்கு சீக்கிரமா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. எல்லா அரசாங்கமும் ஒத்துழைத்து பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமாக அவர்கள் ஒரு சரியான நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நாங்களும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தாயகம் எல்லாரும் சீக்கிரம் திரும்பணும். எல்லாம் அல்ல சிவபெருமான் எங்களுக்கு துணை நிற்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கின்ற சிவாய நமः. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பலரும் மாயமாகி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டிலிருந்து போன 148 தமிழர்கள் அடங்கிய குழு பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்லி இப்போ வீடியோ வெளியாகி இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது உண்மையிலே ஆறுதலை தரக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னும் பலர் அவங்க வெள்ளத்தில் சிக்கியிருக்காங்களா பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயமே இன்னும் தெரிய வரல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 148 தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். இது உண்மையிலே மிகப்பெரிய செய்தி. இந்த மாதிரியான ஒரு துயர நேரத்தில் மீதி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பாதுகாப்பாக வீடு திரும்பணும், சொந்த நாடுகளுக்கு திரும்பணும், இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.